டிஷ் வாஷரில் வந்துங்க இவ்வளோ பாத்திரம் நம்ம விளக்குறதுக்குங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குதுங்க. மேலே வந்து குட்டி குட்டி பாத்திரமெல்லாம் அடுக்கி வச்சுருக்குதுங்க. ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒரு பாத்திரம் வைக்கக்கூடாதுங்க, இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கணுங்க. இதில் வந்து ஸ்பூனு இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் லைனாக வச்சுக்கலாம். இது கரண்டி இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த தட்டுக்கெல்லாம் இடையில அப்படியே வச்சுக்கலாம். இடம் இருக்கிறவக்க தட்டெல்லாம் வச்சுக்கலாம். இப்படி சின்ன பாத்திரம்லாம் வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். கீழே வந்து ஒரு ஃபேன் இருக்குங்க. இந்த ஃபேனை வந்து நம்ம சுற்றி பார்க்கணும். சுற்றினா ஏதாச்சும் பாத்திரம் சவுண்டு மேலே பாத்திரம் சத்தம் கேட்டுன்னு நம்ம அதை கரெக்ட் பண்ணி வைக்கணும். இதில் வந்துங்க இதுலேயே ஒரு ஃபேன் இருக்குங்க. நம்ம இதை வந்து கீழே ஸ்டாண்டை வந்து தனியாக எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த ஃபேன் வந்துங்க நேரம் இந்த மாதிரி நேராக வச்சாத்தானுங்க நம்ம சுற்றி விட்றதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. இதில் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை உப்பு 1 கிலோ போடணுங்க. இதுக்குன்னே விற்கிதுங்க, டிஷ் வாஷருக்கு போடுறதுக்குங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து வெளியில் எடுக்க முடியாதுங்க. இது லோடு பண்ணியாச்சுங்க. நம்ம அப்பப்போ சேர்ற பாத்திரத்தை வெறும் ஸ்க்ரப்பில் வந்து தேய்ச்சா போதுங்க. லிக்விடெல்லாம் போட்டு கழுவ வேண்டியது இல்லைங்க. இப்போ வந்து பாத்திரம் கழுவுன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா நம்ம வந்து அப்பப்போ சேர்ற பாத்திரத்தை எல்லாம் வெறும் மஞ்சிலே மட்டும் தேய்ச்சி நம்ம இதில் கொண்டு வந்து அடுக்கி வச்சுக்கலாம். ஃபுல்லான நம்ம வந்து டிஷ் வாஷரை எப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வடைச்சட்டிக்கெல்லாம் வந்துங்க கோலப்பொடி கொஞ்சம் போட்டுங்க, அடி பிடிச்சதில் கோலப்பொடி போட்டு தேய்ச்சி லிக்விட் போட வேண்டியது இல்லைங்க. கோலப்பொடி கொஞ்சம் போட்டு இல்லை மண் ஏதோ ஒன்று போட்டு நல்லா தேய்ச்சிட்டோம்னா அப்புறம் அது நம்மளுக்கு கழுவி கொடுத்துரும். இதில் ஒரு தட்டு இருக்குதுங்க. இவ்வளோ நாளாக இந்த சின்ன ஸ்டாண்ட் நான் வைக்கவே இல்லைங்க. இதில் வந்து குட்டி குட்டி இதை இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம். சின்ன சின்ன இதெல்லாம் இல்லாட்டி வந்து ஓல்ஸ் நம்மளுக்கு பெருசாக இருக்கிறதுனால எல்லாம் கீழே விழுந்துடும், அங்கே உள்ளே போய் சிக்கிக்கணும். அதனால் இப்படி ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒரு பாத்திரம் பெரிய பாத்திரமாக நம்ம இந்த கீழ் ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் பெரிய பாத்திரம். இது வச்சோம்னா நம்ம அடிக்கடி நம்ம வைக்கிறப்ப வச்சோம்னா இடத்த வந்து அடைக்குங்க. அதனால் எப்பாச்சும் ஒரு டைம் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டை வேணா வச்சுக்கலாம், இல்லாட்டி எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பாத்திரம் மட்டும் கொஞ்சம் இந்த உள்ளே இருக்கிற பாத்திரத்துக்கு கொஞ்சம் இதாகுங்க. அதனால் பெருசாக வந்து எல்லாம் கிராஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கழுவி கொடுத்துரும். சைடில் எல்லாம் தட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமெல்லாம் இந்த மாதிரி பாத்திரம் வந்து நம்ம கீழே வச்சோம்னா பெரிய ஹோல்ஸில் வந்து கீழே சிக்கிக்குங்க. அப்போ அங்கே உள்ளே போய் பாத்திரங்கள்லாம் சின்ன டம்ளர்லாம் விழுந்துடும். அப்போ அந்த ஃபேன் சுற்றது தடை விடுங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து லாக் பண்ணிடலாங்க, உள்ளே தள்ளி விட்டுங்க. இந்த ஃபேன் வந்து எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வச்சிட்டோம்னா தானே இதை சுற்றி விடுறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. இப்போ வந்து எந்த பாத்திரத்துலையும் முட்டலைங்க. ஏதாச்சும் கரண்டி ஏதாச்சும் பாத்திரம் முட்டுச்சுன்னா வந்து ஃபேன் ஓடாதுங்க. அந்த ஃபேன்லேயே தண்ணி நம்மளுக்கு வருங்க. இதில் வந்துங்க நம்ம சோப்பு அந்த சோப்பு வில்ல கொடுத்துருப்பாங்க இந்த மிஷினுக்கு வேண்டிங்க, டிஷ் வாஷருக்கு வேண்டி. நம்ம அதை நல்லா டைட்டாக மாட்டிட்டுங்க. இதில் கொஞ்சம் லிக்விட் ஒரு 4-5 தடவை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு அந்த சின்ன மூடியில் அந்த அதே பாட்டில் மூடியில் லிக்விட் மாதிரி இருக்குங்க. ஒரு 2 மூடி வந்து ஊற்றிக்கலாங்க. நம்ம வாட்டர் பாட்டில் தண்ணி மூடியில் 2 மூடி வர மாதிரி ஊற்றிக்கலாங்க. இது 5 தடவை க்ளீன் பண்ணப்போ அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாங்க. இது வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வில்ல வைக்கணும். பவுட்ரும் போடலான்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் போட்டதில்லைங்க. இப்போ வாங்கி ஒரு 3 மாதம் தான் ஆகுதுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இதெல்லாம் செட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிட்டுங்க. இதுக்கு வந்து பைப்பு நம்ம வாஷிங் மிஷினுக்கு 2க்கும் ஒரே கனெக்ஷனாக இருக்கிறனால ஏதோ ஒன்று தான் போட முடியும். அதனால் நம்ம கழிவு தண்ணி வந்து வேஸ்ட் தண்ணி
இந்த மாதிரி பிவிசி பைப்பில் தண்ணி போகிற பக்கம் நம்ம விட்டுருக்குறோங்க. இதுக்கு வந்து மெயின் சுவிட்ச் வந்து இந்த மாதிரி இருக்குதுங்க. இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டுங்க இதை வந்து நல்லா டைட்டாக வச்சுட்டு ஆன் பட்டனை ஆன் பண்ணலாங்க. இது வந்து ஆட்டோவில் தான் நம்ம வைக்க போகிறோங்க. ஆட்டோவில் வச்சாலுமே கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா தானாக அந்த கடாயின்னு இருக்கிறதுக்கு வந்து ரெட் கலரில் போயிருங்க. நம்ம இப்போ ஆட்டோவில் தான் வச்சுருக்குறோங்க. 1:20 காட்டுதுங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பட்டன் அமுத்துறேங்க. இது வந்து மெதுவாக தான் அமுத்துற மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப அமுத்துனா இந்த பட்டன் உள்ளே போயிடுதுங்க. இது என்னென்னு நம்மளுக்கு என்ன ஏதுன்னு தெரிலைங்க. அதனால் லைட்டாக அமுத்துனாலே ஆன் ஆயிடுதுங்க, ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. இப்போ 1:20 காட்டுதுங்க. அந்த டைம் முடித்தோடனே தானாக ஆஃப் ஆகிடுதுங்க. அப்புறம் இதெல்லாம் செட் பண்ணுறதெல்லாம் இன்னும் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்லாம் இருக்குதுங்க. நான் வந்து இந்த முறைப்படி தான் போடுவேன். கொஞ்சம் வெயிட்டான பொருள் வந்துன்னா இந்த சேப் லைட்டு வந்து தானாக மேலே கொஞ்சம் பெரிய ரவுண்டாக ரெட் கலராக தெரியும். ஃபஸ்ட்டு வரும்போது நம்மளுக்கு என்னென்னு புரியலைங்க. அப்புறம் அது தானாக மாறிக்கும் போல் இருக்குதுங்க. அவ்வளோதானுங்க. இது வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தோன்னே தானாக ஆஃப் ஆகிக்கும். நம்ம டெய்லியுமே இவ்வளோ பாத்திரம் சேராதுங்க. நம்ம சேர்றப்போலாம் இந்த மாதிரி ஸ்டாண்டில் வந்து வெறுமை ஸ்க்ரப்பில் தேய்ச்சி கொண்டாந்து உள்ளே வச்சிடலாங்க. இல்லாட்டி ஒரு பக்கெட்டில் சேர்த்து வச்சுங்க. இது ஃபுல்லாச்சுன்னா பாத்திரம் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா இவ்வளோதான் போடலாங்க. நிறையா பேர் இருந்தால் நிறையா பாத்திரம் கிடச்சிங்கன்னா நம்ம விழுகிறப்போ இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கம்மியாக பாத்திரம் இருக்கிறப்ப நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. அப்பப்போ நம்ம சிங்கிளே கழுவுற பாத்திரத்தை அப்பப்போ கழுவுனா நம்மளுக்கு கரண்ட்டு சார்ஜ் நம்மளுக்கு கம்மியாக வரும். ஃபஸ்ட்டு சுடுதண்ணி விடுங்க. அப்புறம் அதில் ஊற வச்சு போல் இருக்குதுங்க. நம்ம தேய்க்காமையும் கூட வைக்கலாங்க. ரொம்ப அடி பிடிச்சதெல்லாம் தேய்ச்சி தான் வைக்கணும். இருந்தாலும் நான் எல்லா பாத்திரமே சும்மா லைட்டாக மஞ்சள் ஸ்க்ரப்பில் தேய்ச்சி வச்சுருவேன். அந்த அடி பிடிக்கிற பாத்திரம் மட்டும் நம்ம கோலப்பொடி அது ஒன்று நம்மளுக்கு வீட்டில் எப்பவுமே இருக்கிற கோலப்பொடிங்க, வெள்ளை கோலப்பொடி கொஞ்சம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா மண்ணும் கூட கொஞ்சம் எடுத்து வச்சு அதில் தேய்ச்சோம்னா போயிடுங்க. அது சிங்குக்குள்ளே அந்த மண் கோலப்பொடியை கழுவி விடக்கூடாதுங்க. வெளியில் கொண்டாந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். இல்லாட்டி அதுக்கு தண்ணி செலவு அதிகமாகும். இது வந்து நம்ம டெய்லி அதிகமாக சேர்கிற மாதிரி இருந்தால் தான் டெய்லி போட முடியுங்க. நம்ம ஒரு 2 நாளைக்கு கூட சேர்த்து வச்சு நம்ம அப்படி சேர்த்து வைக்கும்போது நம்ம அப்படியே நம்ம பாத்திரத்தில் வைக்க முடியாதுன்னு ஸ்மெல் வந்துடுங்க. அதனால் அப்பப்போ நம்ம சும்மா வெறும் ஸ்க்ரப்பில் தேய்ச்சி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி வேறு ஒரு பெரிய பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃபுல்லாக்கி இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். சுடுதண்ணி வர்றதுனால எவ்வளவு என்னன்னு நமக்கு கணக்கு தெரியலைங்க. நான் ஒரு 4 நாள் 3 நாள் குறுக்கத்தை போடுவேங்க. அப்பப்போ கொஞ்சம் விழுகிற பாத்திரம்லாம் நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் முடியாதப்போ கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கிறப்போ போட்டுக்கோங்க. கொஞ்சம் வயசானவங்க, கால் வலி, அதிக நேரம் சிங்கிக்கிட்ட நிற்க முடியாதவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது நல்லா சௌகரியமாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் இது எல்லாம் காஞ்சி வந்துடுதுங்க. பாத்திரம் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு திறக்கும்போது ஆவி அடிக்கும் சூடாக. அது கொஞ்சம் நம்ம தள்ளி நின்றுக்கணும். அப்போ வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் போய் நம்ம திறந்து பாத்திரத்தையெல்லாம் எடுத்து காஞ்சி வந்துடுங்க. நல்லா ட்ரை ஆகி வந்துடும். நம்ம எந்த பாத்திரத்தில் போடணும் போட்டுக்கலாம். ஒரு பாத்திரம் வந்து கொஞ்சம் கிராஸாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே தண்ணி நிற்கும். அதை மட்டும் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியில் லாசிட்டு அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. கரண்ட் பில்லு கம்மியாக தான் வரும்னு சொல்கிறாங்க.
எப்படின்ட்டு நமக்கு அந்த கணக்கில் தெரியாதுங்க. இது நம்ம இது க்ளீன் பண்ணோன்னா நம்ம அந்த பெரிய சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திறந்து எடுத்துக்கலாம்.